Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. The Chennai Silks ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குழந்தைக்கு அப்படி மென்மையாக தான் பாட முடியும். அதை விட்டுட்டு வட்டானான்னு ஒன்று இருக்கு. அந்த மழைக்கான பாடலை நாங்க அமைச்சு பாடினதுல நிறைய இடத்துல நாங்க பாடிட்டு வந்து பின்னாடி மழை பெஞ்சிருக்கு. அதாவது சம்மர்ல, பீக் சம்மர்ல, மே மாதத்துல பெஞ்சிருக்கு. உண்மையாலுமே அந்த ராகத்திற்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்கு. பஞ்சபூதம் வெளியில இருக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது, நமக்குள்ளே இருக்கு. ரத்தம் நீர், சதை நிலம், எண்ணம் ஆகாயம், எல்லாம் நம்மகிட்டே இருக்கு. சூடு நெருப்பு, நம்ம உடம்புல சூடு இல்லைன்னா தொட்டு பார்ப்பாங்க, சூடு இல்லைன்னா ஜில்லுன்னு ஆயிடும். தெரியுமா? உயிர் இருக்கிறதே சூட்டுல தான். எல்லாம் போகாத ஊரே இருக்கா? இல்ல, எல்லா நாடும் போயிருக்கும். போகாத கோயில் கிடையாது, போகாத ஊர் கிடையாது, போகாத நாடு கிடையாது. ஏன்னா ஜப்பான், சைனா மட்டும் தான் போல. ஜப்பான், சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டுக்கும் போல. அது மட்டும். சவுத் ஆப்பிரிக்கா, ஆமா, அங்க ஆக்சுவலி தமிழர்கள் நிறைய இருக்காங்க. அங்க மட்டும் போல. ஆனா அங்க அவங்களுக்கு தமிழே புரியாதுங்க. இப்போ வந்து இலங்கை தமிழர்கள் வந்து உலகம் பூரா இருக்காங்க. அப்படி இலங்கை தமிழர்கள் எல்லாருமே கனடா, ஆமா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அந்த பக்கம் இருக்காங்க. இந்த சைடுல இந்த மூணு கண்ட்ரில கொஞ்சம் கம்மியா இருக்கறனால அந்த இடத்துக்கு இன்னும் இல்ல. ட்ரூ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர்லாம் எக்கச்சக்கமா இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து நம்மளை விட அதிகமா வந்து இந்த முருகரா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், தைப்பூசம்லாம் அதுல அந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு இப்போ உங்களோட. அந்த முருகன் பாட்டு, மருதமலை சத்தியமா, ரொம்ப நல்லா பாட்டு. மருதமலை சத்தியமாவோ அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா, எங்க நெஞ்சுக்குள்ளதான் சண்முகா, தங்கரத ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா, நெஞ்ச தொட்டு சொல்லையா சண்முகா. லிரிக்ஸ் யார் எழுதுவா? நீங்களே எழுதிடுவீங்களா? இது வேற, இது வேற. இது இப்ப மத்த ஆல்பம்காக பாடினது. பட் இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவர் லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் பாடுறது எல்லாமே இது பண்ணிக்கிறது. அதுல எது சார் பாப்புலர்? நீங்களாவே எழுதி பாடினது? அது எல்லாம் நிறைய பாட்டு. இது தஞ்சாவூர் மண் எடுத்து, அது தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன், தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன், தாலி இருக்கும் மட்டத்திலேனா, தாலி இருக்கும் மட்டத்தில் நான் தங்கி இருப்பேன், திட்டம் போல வாடாதே நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. சரி, சந்ததிகள்லாம் அவ்வளோ அழகா இருக்கு இல்ல? ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஆராய்ச்சியின் அடிப்படையில் கிடைத்த பாடல்கள். இந்த ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு தாலாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1.5 மணி நேரம் பேசலாம். ஆமா, அவ்வளவு ஆராய்ச்சி பூர்வமான செய்திகள் அவ்வளோ இருக்கு. நான் நீங்க கேட்டீங்கல்ல இந்த பாடுறதே விட்டுறேன், இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய சங்க காலம் முதல் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்கள்ல, அதாவது ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி தான் இந்த மக்கள் இசை பாடல்கள் கிராமத்துல பாடுறதை விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த விஞ்ஞானம் வளர வளர அவங்க வந்து அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரேடியோ அது இதுன்னு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய களைப்பு தீர்வதற்காக அவங்களாகவே பாடியிருக்காங்க. இந்த நாத்து நடும்போது இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பண்ணையார் வரும்போது அது என்ன, அது கொலவை போட்டு பண்ணையார் காசு போட்டாதான் இவங்கெல்லாம் நகர்றது. ஆமா, போட்டுட்டு துண்டு பாட்டில் கிடக்கும். பண்ணையார் வருவாரு, அதை கிராஸ் பண்ணி தானே போகணும். இவங்க பார்த்துருவாங்க, குழவை போடுவாங்க, அதில் காசு போட்டுட்டு தான் அவர் அந்த போகும். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ சமீபத்தில் வரைக்கும் இருந்திருக்கு. ஒரு 8 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு. அது வந்து அப்படியே மாற்றின ஒன்று தான் எனக்கு அது ஆதங்கம் தாங்க முடியல. அது ஆராய்ச்சி இவ்வளவு நம்ம சங்க காலம் தமிழுக்கே அழகு. தமிழ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இந்த மக்களிசை பாடல்கள் எங்களோடு தொட்டாங்கன்னா எப்படி எப்படி வாழ்ந்தார்கள், என்ன உணவு உண்டார்கள், எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது அப்படின்றதெல்லாம் கிடைக்கும், பொக்கிஷம் மாதிரி கிடைக்கும் அவங்களுக்கு. அடுத்த பணி அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ புத்தகம் பார்த்தீங்கன்னா 12 வால்யூம் வந்து எழுதியிருக்காரு. அந்த பாடல்களாகட்டும், மற்றபடி பழமொழிக்கான விளக்கங்கள். அதாவது அது புது விளக்கமாக சொல்லுவேன். மற்றவங்க சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கும். இப்போ ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு இருக்குது. யாரை கேட்டாலும் ஆற்றுல கொண்டு போய் கொட்டுறதுன்னு.
ஒரு பொருளை ஆற்றுல போடுறோம், அது எதுக்கு அளந்து போடணும்? அப்போ அதில் இது வேறு எதாவது இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது, உங்கள் ஆற்றுல இன்றைக்கி என்ன குழம்பு வச்சேள் அப்படின்னு கேட்பான். அப்படின்னா ஆற்றுல கொண்டு போய் குழம்பு வைக்கிறது இல்லை, அகத்தில், வீட்டில். அப்போ அகம்ங்கிறது உள்ள, புறம் என்பது வெளியே. அகம்னா வீடு, புறம்னா வீட்டுக்கு வெளியே. உங்கள் ஆற்றுல என்ன, உங்கள் அகத்திலே என்ன குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் ஆற்றுல என்ன குழம்பு வச்சல், மற்ற குழம்பு வச்சோம் பாரு பிரமாதமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அகம்னா வீடு. இப்போ பாருங்கள், அகத்தில் போடுதலை அளந்து போடு. அளந்துங்கிறது எப்படி இதை மாறி இருக்கு. அப்போ என்ன வரும்? ஆழ்ந்து போடு. அகத்தில் போடுதலை ஆழ்ந்து போடு. எதை படித்தாலும் அதை ஆழ்ந்து படி, எதை கேட்டாலும் அதை ஆழ்ந்து நெஞ்சுக்குள்ளவை. அப்படி மேலோட்டமாக போகாதே. இதுதான் பொருள். இது வந்து எனக்கு எப்போ வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி தாங்க. நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன், யார் குரு, ஒரு குரு வேணும். அப்போது கிருஷ்ணரை தாண்டி ஒரு குரு இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா பகவத்கீதைன்னு ஒன்று கொடுத்தது வந்து அவர் தானே, பாகவதம்னு ஒன்று கொடுத்தது அவர் தானே. ஸோ அதுலேருந்து தான் எங்கள் டெய்லி சோப் மாதிரி எல்லாம் அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுறாங்க. இப்போ பேசிக் கர்நாடகம் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுலேருந்து தானே அடுத்தடுத்து அவங்க உள்ளே வர முடியும். ஸோ அதை ஒன்ஸ் யூ கான்சென்ட்ரேட் அண்ட் ரீட், அவ்வளோ ஒரு நெஞ்சில் வந்து ஒரு ஹாப்பினஸ், ஹிருதயத்துக்குள்ள அவ்வளோ ஒரு நிம்மதி. பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்பொழுது, இப்போ நீங்கள் சொன்னது நான் கண்டிப்பாக அந்த புக்கை வாங்குறேன். நீங்கள் எனக்கு நான் உங்கள் நம்பர் வாங்கிக்கிறேன், நீங்கள் அந்த லிங்க் மட்டும் அனுப்புங்க எனக்கு. ஏன்னா எனக்கு காசு போட்டு வாங்கணும். அப்போ என்னன்னா ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம படிக்கணும். இந்த ஓசியில் கொடுத்து அதை ஓரமாக வச்சு படிச்சோமா இல்லையான்னு இல்லாமல் ஐ வாண்ட் டு ரீட். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி பாடல்கள் மூலமா தான் தேடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாலாட்டு சொல்லுங்களேன். தால்னா நாக்கு, நாக்க ஆட்டி பாடுறதுனால தால் ஆட்டு. இது ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இது ஒரு மொழி. அதாவது எந்த குழந்தையா இருந்தால், நான் சோதனை பார்த்தோம், அமெரிக்காவில் வந்த குழந்தைய லலாயின்னு சொல்லும்போது அப்படியே பார்க்குது. அது எத்தனையோ ஜென்மம் பிறந்து அது என்னன்னா முதல்ல அது வாயை பார்க்குது, என்னமோ ஆடுதே அப்படின்னு பார்க்கும். அப்புறம் ஒரு ஓசை, மாமன் அடிச்சா ஆராரோ ஆரீராரோ, எங்கண்ணே ஆராரோ அரீராரோ, மாமன் அடிச்சாரோ எங்கண்ணே மல்லியப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாரோ எங்கண்ணே அரளி பூ செண்டாலே, யார் அடிச்சார் என் அழுதாய் எங்கண்ணே எங்கள் குலரத்தீனமே, அடிச்சார சொல்லி எழு எங்கண்ணே அபராத வாங்கிடுவோம். ன்றப்ப அப்படியே அப்படியே அந்த குழந்தைக்கு ரொம்ப அப்படியே ஒரு மருந்து மாதிரி அப்படி எதாமா இருக்கும், அது தூங்கிடும் அப்படியே. அந்த ராகம் மென்மை, அதை பத்தி நிறைய விஷயங்கள் அந்த இதை பத்தி நான் பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு தாலாட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அது உள்ள சொல்ல பாருங்க. மாமன் அடித்தாரோ எங்கண்ணே மல்லிகைப்பூ செண்டாலே, மாமனுக்கு மணக்கிற மல்லிகைப்பூ. அடுத்தது அத்தை, அத்தை அடிச்சாரோ எங்கண்ணே அரளி பூ செண்டாலே, அரளிப்பு விஷம். மாமன்றது யாரு? இந்த அம்மாவோட தம்பி. தான் தம்பிக்கு மட்டும் மணக்கிற மல்லிகைப்பூ. அத்தை யாரு? புருஷனோட தங்கச்சி. அது விஷம். எவ்வளவு ஆழா அர்த்தம் நிறைய இருக்கு. நான் தான் சொல்றேன், இவளுக்கு பிடிக்காதுங்கிறதுனால அரளிப்பூ வச்சுட்டா. அந்த மாதிரி அது உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற உண்மையான உணர்வின் வெளிப்பாடு. அது மட்டும் இல்ல, அதுல உறவுகள் பேர் சொல்றாங்க பாருமா. இப்ப யார பார்த்தாலும் அங்கிள் ஆண்டி, அங்கிள் ஆண்டி, மாமன் இருக்கா, அத்தைன்னு இருக்கு. யார் அத்தை எப்படி நடந்துக்கணும்னு சொல்றா. பாட்டி உறவுகளை ஊட்டுகிறாள், உணர்வை ஊட்டுகிறாள். ஓ, எங்க அம்மா டைம்ல எல்லாம் ஹஸ்பண்ட் வந்து அத்தான், இப்ப எல்லாம் வந்து பேபி, ஹனி, சிட்டு எல்லாம் இவங்களை பார்த்துட்டு இவர் அங்கிள் இவர் ஆண்டின்னா எல்லாருமே அங்கிள் ஆண்டி. அந்த அக்கா அண்ணா தங்கச்சி அதெல்லாம் சொல்றதெல்லாம் போயிடுச்சுங்களா. அப்புறம் அந்த அங்கிள் ஆண்டின்றனால தான் அந்த சிறுமிகளை கூட சீரழிக்கிறாங்க. எந்த உறவும் புரிய மாட்டேங்குது. அந்த உறவு சொல்லி அந்த உறவின் பேரை சொல்லி அப்படியெல்லாம் அழைக்காதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கொடுமையெல்லாம். ரொம்ப கரெக்ட் அனிதாமா நீங்கள் சொல்கிறது. ஏன்னா
பாரம்பரியம்ங்கிறது நம்ம வீட்டில் வந்து சாணம் போட்டு தெளித்து வாசலில் கோலம் போட்டு எவ்வளவோ சயின்டிஃபிக் ரீசன் இருந்தது. இப்போ திரும்பி டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, திரும்பி எல்லாரும் சுற்றி வந்து எங்கே வராங்க, கேழ்வரகு குடிங்க, மஞ்சளுக்கு வர்றாங்க, சிறுதானியம் சாப்பிடுங்க, சுற்றி எங்கே வந்தாங்க, நான்வெஜ்ஜை விடுங்க, வெஜிடேரியன் ஜாஸ்தி சாப்பிடுங்க, சுற்றி தானே வராங்க. நிறைய கீரையை சேர்த்துக்கங்க. இப்போ இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க டயட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. பழங்காலத்து ரைஸ் வெரைட்டிஸ் நிறைய, நாங்களுமே அது வந்து நான் கிட்டத்தட்ட 55 ரைஸ் வெரைட்டிஸ் நான் படிச்சேன். உங்களுக்கு நீங்க போட்டீங்க 56 போட்டோ கூட போட்டிருந்தீங்க. ஆமா, அது ஒரு ரைஸ் பேர் மாப்பிள்ளை சம்பா. அது சாப்பிட்டா மாப்பிள்ளை மாதிரி. அதாவது கூன் விழுந்த கிழவன் கூட அந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டால் மாப்பிள்ளை போல நிமிர்ந்திருப்பான் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதே பாத்தீங்கன்னா அதுல தூய மல்லி அப்படின்ற ஒரு சில கொட்டாரம் சம்பா, கருங்குருவை, மாப்பிள்ளை சம்பா, இந்த 4 அரிசி தொடர்ந்து யார் எடுத்துக்கிறாங்களோ டயபெட்டிஸ் இல்லாம போயிடும். இது அடிச்சு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே பிபி, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றது, ரத்தசாலிக்கு பாத்தீங்கன்னா பிளட், நம்ம ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருந்ததுன்னா ரத்தசாலி அரிசியை தொடர்ந்து 48 நாள் சாப்பிடுங்க. இம்யூனிட்டிக்கு தனியா, இம்யூனிட்டி லெவலுக்கு அம்மா வந்து குழந்தைக்கு பால் சுரக்கிறதுக்கு என்ன ரைஸ் சாப்பிடணும், எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ ஒன்னொன்னா சயின்டிஃபிக்கா எடுத்து லேப் ரிசர்ச் பண்ணி ஒன்னொன்னு இப்பதான் ப்ரூவ் பண்ணிட்டு. வெரி ட்ரூ பல்லவி. பிகாஸ் அந்த காலத்துல கேன்சர் எப்படி கியூர் பண்ணாங்க? இல்ல, வரவே இல்ல. இத்தனை நோய்கள் இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம். அவங்க இயல்பாக அந்த இயற்கையான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நோய் பேரே கேள்விப்பட்டதில்லை, நம்ம நிறைய இப்ப கேள்விப்படாம இருந்திருக்கோம். காரணம் என்னன்னா, அவங்க இன்னைக்கு நம்ம உடல் உழைப்பு கொடுத்தா கூட அந்த உணவு வந்து மருந்தாக, அதாவது மருந்தே உணவாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க உணவே மருந்தாக எடுத்துட்டாங்க. மாத்தி சொல்றாமா, உணவே மருந்தாக எடுத்துக்கிட்டாங்க. இது வல்லாரை சாப்பிட்டா நமக்கு வந்து நல்லது, மூளைக்கு நல்லது. இந்த முடக்கத்தான் கீரையை சேர்த்துக்கிட்டோம்னா, இல்ல முடக்கத்தான் பிரண்டை, ஒரு துவையல், ஒரு வாரத்துல ஒரு நாள் பிரண்டை துவையல் இருக்கும், வாரத்துல ஒரு நாள் இது முடக்கத்தான் தோசை சொல்லுவாங்க. எங்க வீட்ல அந்த ரைஸ் வெரைட்டி மட்டும் தான் சாப்பிடுவோம். எப்பவுமே பிரண்டை துவையல் செஞ்சிருவோம் வீட்ல. பிரண்டை துவையல் இந்த கணுவுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிரண்டை தொடர்ந்து வீட்ல வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி மூலிகை டெய்லி இருக்கும், துவையல் இருக்கும். ஒரு நாள் மாடியில ஃபுல்லா போட்டுருக்காரு. பீர்க்கை, அது பேரு வஜ்ரம்னு பேரு, வஜ்ர மூலிகைன்னு பேரு. ஓகே, வஜ்ரம்னா ஸ்ட்ராங். ஆமா, அது சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்கும், அவ்வளவு பிரமாதம் அது. ஏன்னா சித்தர்கள்லாம் அதை சாப்பிட்டு தான் நல்லா 300 வருஷம் இருக்கும். கண்டிப்பா அந்த காலத்துல 1000 வயசுல இருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. பிரண்டை எண்ணெயும் பூசுங்க, ரொம்ப நல்லது. நான் பிரண்டையே வாங்கி நானே நான் வரேன், உங்க கடைக்கு வரேன். ஆமா ஆமா, இல்ல நான் கொடுத்து அனுப்புறேன், நீங்க சொன்னீங்கன்னா கூட கொடுத்து அனுப்பிடலாம். இங்க இந்த கர்நாடக சங்கீதம் வந்ததுக்கு பிறகு இங்க ஒரு பாட்டு நான் கேட்கிறேன், தாலாட்டு ஞாபகம் வருது எனக்கு. பவன ஜஸ்துதி பாத்திர பாவன ஷரீத்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே ஆராரோ ஆரிராரோ எங்கண்ணே ஆராரோ அரீராரோ. 2 குறிஞ்சிராங்க. தியாகராஜ சுவாமிகள் எல்லாமே ராமனாக பார்த்துருக்காரு. அப்போது இந்த ஊஞ்சவிருத்தி பண்ணிட்டு வரும்போது இந்த தாய் பாடுற தாலாட்டை கேட்டு அப்படியே ராமனுக்கு ஊஞ்சல் பாட்டாக பாடியிருக்காரு. இதுவே இவர் சொல்கிறாரு, இந்த பாட்டு இப்படி தான் இருக்கணும், அதே வந்து இந்த போருக்கு போகிறப்ப அதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் காலேஜ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் பேசும்போது நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க. இது அழுகிற மாதிரி இருக்கு சார், சோகமாக இருக்கே. ஒருத்தர் கேட்டார், இது தாலாட்டுன்னு சொல்கிறீங்க, இது சோகமாக இருக்கே. ஆமாம், இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ இவளை வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கா. அங்கே வந்து எல்லாமே கணவன் வந்து நாத்தனார் இவளுக்கு மத்தியில் வாழணும். இவளுடைய குறையை சொல்லணும். சொன்னோம்னா அட பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு அப்படி தான்ப்பா அப்படின்வாங்க. இப்போ யார்கிட்ட சொல்கிறது? கோயிலில் போய் சொல்லி அழுதாலும் குறுக்கள் கத்துவார். இங்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது சார், வந்தால் வாயை முடிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. அப்போ யாரோட மாமியார்ட்டு சொல்ல முடியல, ஆமாம் வேறே பாரு அப்படின்வாங்க. புருஷன்கிட்ட சொன்னால் அவங்க கழுவுறமே இல்லை நழுவுறமே. இப்போ யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்னா ஒன்று குழந்தை தான், அதுக்கிட்ட தான் சொல்ல முடியும். அப்போ அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒரு கொஞ்சம் சோகமெல்லாம் அப்படி அந்த அந்த ராகமாக வந்துருச்சு. அப்படி இன்னொன்று, குழந்தைக்கு அப்படி மென்மையாக தான் பாட முடியும். அதை விட்டுட்டு வட்டானான்னு ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் எங்கே போய் பாடுறோம்னா சண்டைக்கு விடுறான் பாருங்க. அங்கே போய் பாடுறேன், ஹட்ரா எடடா ஏ கேசாவன பிடிடா சுட்டடா, அது அங்க அட்டானா அங்க சொல்லு. அங்க போய் மாத்தி எப்படி அங்க போய் மாத்திடாது, அங்க போய் அவன் போட்டு
இசைன்னா என்னங்கிறீங்க, எப்படி வகுத்து வச்சிருக்காங்கன்றீங்க. அது அது அந்த நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே அந்த மழைக்கு, அந்த மழைக்கான பாடலை நாங்க அமைச்சு பாடினதுல அது உண்மை. நிறைய இதுன செய்தித்தாள் செய்தியே இருக்கு, நிறைய இடத்துல நாங்க பாடிட்டு வந்து பின்னாடி மழை பெஞ்சிருக்கு. அதாவது சம்மர்ல, பீக் சம்மர்ல மே மாதத்தில் பெஞ்சிருக்கு. உண்மையாலுமே அந்த ராகத்திற்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்கு, வலிமை இருக்கு. இன்னும் நாங்க அங்க சொல்லிட்டே பாடுவோம், இந்த மாதிரி எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோ. அப்போ கூட்டு பிரார்த்தனை எங்க நடக்கும். நான் நிறைய சொல்லிருக்கேன், கூட்டு பிரார்த்தனைக்கு வேல்யூ அதிகம். எல்லாரும் அதே சிந்தனையோட இருக்காங்க. ரொம்ப வெயில் நமக்கு சுயநலம் இல்லாம அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்றது 100% நடக்குது. சில பேர் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க, இவ்வளவு விஞ்ஞானத்துல, விஞ்ஞானத்தான் சொல்றேனா, இந்த விஞ்ஞானம் இருக்கு. பஞ்சபூதம் வெளியில இருக்குன்னு நினைக்கிறேன், கிடையாது, நமக்குள்ளே இருக்கு. ரத்தம் நீர், சதை நிலம், எண்ணம் ஆகாயம், எல்லாம் நம்மகிட்டே இருக்கு. சூடு நெருப்பு, நம்ம உடம்புல சூடு இல்லைன்னா தொட்டு பார்ப்பாங்க, சூடு இல்லைன்னா ஜில்லுன்னு ஆயிடும் தெரியுமா. உயிர் இருக்கிறதே சூட்டில் தான். அப்போ பஞ்சபூதம் நமக்குள்ள இருக்கு, வெளியிலும் இருக்கு. அப்போ எல்லாம் இணைஞ்சிருக்கோம். அப்போ டிவி இங்கே இருக்கு, ரிமோட் அங்கே இருக்கு. அந்த ரிமோட் அழுத்தணும் டிவி தெரியுது. எப்படி? இடையில என்ன இருக்கு, கண்ணுக்கு தெரியுதா? அது மின்காந்த அலைகள். அப்போ எண்ணம் அலைகளும் இருக்கு, இதுக்கும் பவர் இருக்கு. நீங்கள் நினைக்கிற மந்திரன்றது என்னது, நம்ம பல தடவை நம்ம நினைக்கணும் சொல்றது. அப்போ சொல்லும்பொழுது அதுக்கு பவர் உண்டு. பல பேர் வேண்டும் பொழுது அது ரொம்ப அடர்த்தியாகி மேலே போகும் அந்த எண்ணம். அது மட்டும் நம்ம என்ன அலைகளுக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். நிறைய தடவை ஃபோன் வரும், இப்போதாங்க உங்களை நினைச்சேன் ஃபோன் பண்றீங்க அப்படின்வாங்க. அது நம்ம நினைச்ச ஒரு செகண்டுக்குள்ள அங்கிருந்து நமக்கு கால் வரும். நான் சொல்றது எல்லாத்திலையும் விட ரொம்ப அணுகுண்டை காட்டிலும் பவரானது எதுன்னா நீங்க நினைக்கிற எண்ணம் தான். உங்களுடைய எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கும். அதனால தானங்க நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கிறோம் சொல்றது. நம்ம பேடா வந்து நம்ம அடுத்தவங்களுக்கே ஒரு நெகட்டிவா நினைக்க கூடாது. நமக்கு ரிவர்ஸ் பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். பெரிய தப்பு. அடுத்தவங்க வந்து அடுத்தவங்களை வந்து இப்படி இருக்கணும்னு நினைச்சோம்னா அது நமக்கே வரும். நம்ம நினைக்க கூடாது, அது வந்து பாய்சன். அதை நம்ம சுமக்கவே கூடாது. நம்ம ஏன் வச்சுக்கூடாது, தள்ளி போட்டுறணும். அது அது அதான் பண்ணினானா அது யாரும் இன்னொரு அவன் ஆண்டவன் இருக்கான், விட்டுறணும். நீங்க பாருங்க, துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால தான் சாகுறான், கத்தி எடுத்தவன் கத்தியால தான். இது நானும் பாருங்க, நீங்க கேட்டு பாருங்க, நீங்க எந்த ரவுடியாவது நல்லா வாழ்ந்திருக்கானா, அந்த கத்தி அந்த ரவுடித்தனத்திலேயே அவன் அழிகிறான். கண்டிப்பா. அப்போ தீயது நினைக்கும் போது தீயது செய்யும் போது தீயதாலேயே முடியும். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.